ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இந்த ஜூம் ப்ரேயரில் இணைந்து ஜெபிக்கிற, பாடுகிற, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, we bless every family, every individual who is connected in the Zoom prayer, Master. இந்த Zoom prayerல எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தர் இந்த ஆண்டை நன்மையால் முடிசூட்டுவீராக. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லியிருக்கப்பா. நாங்கள் ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாதப்பா. Forget not all his benefits என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் செய்த நன்மைகள், பெனிஃபிட்ஸ், blessings எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த விசுவாச குடும்பங்கள், ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வருமானங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாகனங்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, we want to thank you for all the benefits that you have done in our life during the year 2023, Master. ஆண்டவரே இந்த 2023ஆம் ஆண்டில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த நாளில் கூட உம்மை மகிமைப்படுத்தி துதித்து பாட கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, we bless this time so that you will be glorified in our worship, in our singing, in our songs, Master. Lord, let your name be exalted. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த பிரேயரை லீட் பண்ணி நடத்துகிற பிரதர் மகேஷ்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அருமையான சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய எல்லைகள் பெரிதாக்குவதாக, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளோடு நடத்துகிற தேவன், கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கிறிஸ்மஸ் பாடல்கள் ஒரு 2 பாடலை நாம் கேட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஓவர் டு த choir, ப்ளீஸ். முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. அந்த உத்தம புத்திரனை நீ பாடி கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடி கொண்டாடு. அந்த உத்தம புத்திரனை நீ பாடி கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடி கொண்டாடு. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. உனக்கு குறித்ததை தர வந்த இயேசு வாழ்கவே, வானிடத்தில் உயிர் தந்த இயேசு வாழ்கவே. உனக்கு குறித்ததை தர வந்த இயேசு வாழ்கவே, வானிடத்தில் உயிர் தந்த இயேசு வாழ்கவே. அந்த உத்தம புத்திரனை நீ பாடி கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடி கொண்டாடு. அந்த உத்தம புத்திரனை நீ பாடி கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடி கொண்டாடு. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. மன மகிழ்ச்சி தர வந்த இயேசு வாழ்கவே, ஆறுதலை தர வந்த இயேசு வாழ்கவே. மன மகிழ்ச்சி தர வந்த இயேசு வாழ்கவே, ஆறுதலை தர வந்த இயேசு வாழ்கவே. அந்த உத்தம புத்திரனை நீ பாடி கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடி கொண்டாடு. அந்த உத்தம புத்திரனை நீ பாடி கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடி கொண்டாடு. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. தேவ மைந்தன் புகழை பாடி ஆர்ப்பரிப்போமே,
முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழனுனா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழனுனா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அறிந்து நடுங்கிட, அவனியோர் மனமகிழ்ந்திட. அழகை அறிந்து நடுங்கிட, அவனியோர் மனமகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியில் காந்தமாய், விண்ணில் மிக சாந்தமாய். புவியில் ஈர்த்திடும் காந்தமாய், புன்னலில் மிக சாந்தமாய். இதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். இதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். ஜில்லான குளிர் காற்று, ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி சென்று அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே.
பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட அருமையான பாடல்களை பாடின என்னுடைய மனைவி மற்றுமாக வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இசை வாசித்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு ஜூமில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் இஸ் a season of joy. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, கிறிஸ்மஸ் என்றாலே தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி சொல்லுகிற நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட கிறிஸ்மஸில் செய்தியில் 3 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமான நேரத்தில் 3 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக நம்ம விசேஷமாக கண்களை மூடி நம்ம இந்த நாளில் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்ததுக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to thank God for the benefits that He has done in our life. வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Forget not all His benefits. ஆண்டவர் இந்த வருடத்தில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அப்படியே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணோன்னா ஆயிரக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இதனால கண்களை மூடி நம்ம ஒரு 3 நிமிடம் நல்ல ஆண்டவர் ஸ்தோத்தரிக்க போகிறோம். Thank God for your family. Thank God for your job. Thank God for your home. Thank God for the financial blessings. Thank God for the physical blessings. Thank God for everything that God has done in your life. இந்த நாளில் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாருமா நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த விசேஷமாக ஆண்டவரே ஆண்டவரே வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இன்னும் 11 நாட்களில் நாங்கள் இந்த ஆண்டவரே ஆண்டை முடிக்க போகிறோம். புதிய ஆண்டு 2024க்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். We want to enter into this new year with a thankful heart, master. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் கடந்து போக விரும்புகிறோம். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Forget not all His benefits. இந்த நாளில் விசேஷமாக we should never forget the blessings of God in our life. We should recollect everything. நம்ம பழையவைகளெல்லாம் நினைத்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் முறுமுறுக்காதபடிக்கு, கசந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவதற்கு முன்பதாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் கடந்து போக விரும்புகிறோம். எத்தனை பேர் இந்த ஆண்டை தொடங்கினவர்கள் பாதியிலே இறந்து விட்டார்கள், பாதியிலே அவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிற நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மழை, வெயில், புயல், ஆண்டவரே எல்லாவற்றையும், காற்று எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களா ஆண்டவரே. நாங்கள் அப்பா எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த வருமானங்களுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்த விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் அப்பா? எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Lord, we thank you, thank you, thank you, thank you Lord for everything that you have done in our life. Lord, we commit our life into your hands, master. எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து புதிய ஆண்டில் புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய தரிசனங்கள், புதிய திட்டங்கள், புதிய வாக்குத்தத்தங்களோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான் இந்த நாளில் கிறிஸ்மஸ் செய்தி. 3 காரியங்கள். The signs of the birth of Jesus.
அடையாளங்கள், ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் 3 அடையாளங்களை குறித்து, அந்த அடையாளங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் பார்த்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முதலாவது அடையாளம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறார், there will be a sign, ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு எப்படி பிறப்பார், அதற்கு என்ன அடையாளம் என்பதற்கு ஒரு அடையாளம், முக்கியமான ஒரு அடையாளம் வாசிங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி a virgin shall conceive, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. பாருங்க, உலகத்துல பயாலஜிக்கலா இட் இஸ் இம்பாசிபிள், பயாலஜிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இந்த உலகத்தில் பிறப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு கணவன் மனைவி இணையும் போது குழந்தை பிறக்கும். ஆனால் ஒரே ஒரு குழந்தை பிறக்கும். அந்த எப்படி அது அடையாளம்? What is the sign that this is the baby that is born to save the world? உலகத்தை ரட்சிக்கிற ஒரு குழந்தை என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கன்னிகை கர்ப்பவதியாகி. ஹல்லேலூயா. இந்த நாளில் கிறிஸ்மஸ் இஸ் a miracle. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் இஸ் a season of miracle. இந்த நீங்கள் விசுவாசிக்கணும், நானும் விசுவாசிக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் என் வாழ்க்கையில் வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். மனிதனால் கூடாததை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார். இந்த கிறிஸ்மஸ் என்றாலே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பயாலஜிக்கலி இம்பாசிபிள், சயின்டிஃபிக்கலி இம்பாசிபிள், but God can do in your life and in my life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ஸோ முதலாவது குறிப்பு, கன்னிகை கர்ப்பவதியாகி. that means God can do a miracle in your life and in my life. ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் என்பதை தான் முதலாவது குறிப்பாய் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு அடையாளம் வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும்படிக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The guiding star is a sign to see the baby Jesus. ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேராக வழி நடத்துகிற நட்சத்திரம். ஹல்லேலூயா. Christmas is a season where we should lead people to Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு காலம்தான் இந்த கிறிஸ்மஸ் சீசன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வீட்டில் ஸ்டார் கட்டுறோம். எதற்காக ஸ்டார் கட்டுறோம்? இந்த ஸ்டார் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேராக ஜனங்களை நடத்துகிற ஒரு நட்சத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. You and I should become a guiding star towards the Savior Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை வழி காட்டுகிற, அவருக்கு நேராக நடத்துகிற நம்ம ஒரு நட்சத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் மூலம், நம்முடைய நடக்கையின் மூலம், நம்முடைய நற்கிரியைகளின் மூலம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிற நட்சத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. முதலாவது அடையாளம் கன்னிகை கர்ப்பவதியாகி. That is, God can do anything in our life, any miracle, anything that what we cannot do. நம்மளால செய்ய முடியாததை தேவனால் செய்ய முடியும். இரண்டாவது, கைடிங் ஸ்டார். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக. பாருங்க, அந்த நாட்களில் அந்த wise man came seeking the Lord Jesus.
The star was the reason to guide them to baby Jesus. ஆண்டவராக இயேசுவுக்கு நேராக வழி நடத்தினது. இந்த நாளில் கூட ஞானிகள் ஆண்டவரை தேடுவார்கள். அந்த தேடும்போது நீங்களும் நானும் அவரிடத்தில் வழி நடத்துகிற நட்சத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். Hallelujah. The third sign is the manger scene. பாருங்க, குடிலெல்லாம் கட்டி வைக்கிறோம். அது எதற்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்புக்கு அடையாளம். ஹல்லேலூயா. பொதுவாக குழந்தைகள் பிறப்பது ஹாஸ்பிட்டலில் பிறக்கும், வீட்டில் பிறக்கும். ஆனால் இந்த குழந்தை வைக்கப்பட்டிருந்தது எங்கே தெரியுமா? முன்னணையிலே. ஒரு மிகவும் ஒரு தாழ்மையை குறிக்கிறது. கிறிஸ்மஸ் இஸ் a season of humility. Christmas is a season of humbleness. God revealing his humbleness to mankind. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவின் தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவரை போல நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த பயப்படாதிருங்கள். ஃபர்ஸ்ட் பயம். இன்னைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பயம், ஃபியர் ஃபியர் ஃபியர். இந்த நாள் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இது வந்துருமோ அது வந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் நம்மை ரட்சிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு பிறந்திருக்கிறார். பாருங்க, ரட்சகர் பிறந்தது எதுக்காக தெரியுமா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு பரலோகத்தை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. மீண்டுமா சொல்கிறேன், அவர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரலோகத்தை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு அந்த முன்னணையிலே அவர் கிடத்தி இருக்க அவர் இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இனி இந்த உலகத்திற்கு அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். He is going to come as a righteous judge and everyone will be judged according to his deeds. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக இந்த இரட்சகர் மீண்டுமாக நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் முதலாம் வருகைக்கு அநேக அடையாளங்கள் இருந்தது. கன்னிகை, ஒரு நட்சத்திரம், ஒரு முன்னணை. ஆனால் இப்பொழுது வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு அநேக அடையாளங்கள் இருக்கிறது. கடைசி காலத்தின் அடையாளங்கள், இஸ்ரவேல் நாட்டிலே நடக்கிற சம்பவங்கள், உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், வானத்திலே நடக்கிற மாற்றங்கள், இஸ்ரவேலும் எருசலேமிலும் நடக்கிற மாற்றங்களை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு மீண்டுமாக வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மாரநாத்தா, ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். Let us expect a miracle. Let us be a guiding star and let us be humble and let us be a servant for many people. அநேகருக்கு நாம் சேவை செய்கிறவர்களாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பாலகா என்
ஜீவகாலமெல்லாம் பிறந்த நாளை வாழ்த்தி பாடுவே. இயேசு பாலகாயே ஜீவகாலமெல்லாம் பிறந்த நாளை வாழ்த்தி பாடுவே. விண்ணை விட்டு மண்ணுலகம் வந்ததால் என்னை மீட்க ஏழை கோலம் கொண்டதால். விண்ணை விட்டு மண்ணுலகம் வந்ததால் என்னை மீட்க ஏழை கோலம் கொண்டதால். இயேசு பாலகாயே ஜீவகாலமெல்லாம் பிறந்த நாளை வாழ்த்தி பாடுவே. இயேசு பாலகாயே ஜீவகாலமெல்லாம் பிறந்த நாளை வாழ்த்தி பாடுவே. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபித்த பாடின வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. Lord, we bless everyone in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hallelujah. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed night. Have a blessed Christmas and a blessed New Year. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். God bless you. Thank you.